ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி சண்டே சீரீஸில் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி இந்தியா வாஸ் பாகிஸ்தானுக்கு மேட்ச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம போய் கிரவுண்டில் போய் விளையாடுவோம். நம்ம கேப்டன் 4 மணிக்கு வர சொன்னார். மணி கரெக்டாக 4:10 ஆச்சு. ஸோ அதனால ஏன்டா லேட்டாக போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் விளையாட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்டா போன்னு. நம்ம தான் நேரத்தில் போயிட்டோம். இந்தியா ஜெர்சி போட்டு வந்துட்டாப்பில். இந்தியா ஜெயிக்குது இன்னைக்கு. சரி வாங்க கிரவுண்டில் போய் பார்ப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கோவை பிரதர். ஓகே கைஸ், பார்ப்போம். 14 பேர் நிக்கிறாங்க. கைரே மொத்த ஆஃப் சைடுமே கவர் பண்ணி இருக்கு. நீங்க ரைட் ஹேண்ட் கமாண்டர் ஜீவா, சூப்பரா ஜீவா. ஃபீலிடா டார்கெட் 48. கமான் சஞ்சா. साठ संजा जीवा 12 की संजा नहीं हल्दी पे संजा नो बॉल पर संजा बारे டேய் நீ தெரிஞ்சே முன்னாடி வந்து ஓட்டுக்கற பின்னாடி வேணா போடலாம் தான் நீ bro ஓடி வா வேணும்னே முன்னாடி வந்துக்கற ஓட தெரியாத உனக்கு நீ மேட்ச்ல எல்லாம் உள்ள வரீங்களா போடு साठ रे बैटिंग जीवा बाल अंग फील्डिंगे वरा बाल वंदिरुच्चु कैयिल आरु वंदा अडे 6 கொடுத்து அடுத்த பால் விக்கெட்ரா. சூப்பரா தம்பி. பேட்டிங் ஜீவா. உனக்கு 3 பால் 2 பால் நிக்க வேண்டியதுடா. ஏ ரிட்டர்ன் போதுமா 40 நான் அடிப்பா. என்னது ஏய் நான் ரிட்டர்ன் போதுன்னு அப்ப 40 நான் அடிப்பா. அடிச்சான்லாம் தான போனா. அடிச்சதுக்கு ஆள் கட்டணும்னு நினைச்சேன் நான் அப்புறம் என்ன சொல்றேன். ரிட்டர்ன் எல்லாரும் அடிக்கணும் எனக்கு. டேய் தம்பி நோ பால்ரா. டேய் சிரிக்க வேண்டாம்னு சொல்றா. संजय आउट है संजय ये बता है स्कोर ओके ब्रो இல்ல 11 10 विजयना कमान वाइड லைட்டா வெச்சா சொல்லலாம். ஏய் எங்கடா ஓடுறானே वाइड यो कीपिंग ये कार्ती ஆமா 2 வைடு 12 ப்ளீஸ் பாய் அவங்கிட்ட எத்தனை தடவை ஓட்டனே இல்ல பாய் ஈசிருவான்டா. டேய் வீடியோ மட்டும் இருக்க கடைசில எல்லாம் அவுட் ஆயிட்டு 5 ரன் வந்து அடிக்கறேன். 6 அடிச்சிட்டு இழுக்கானே சூப்பர்யா. எடிட் பண்ணிடுவா அது கட் பண்ணிடுவா தானே அதெல்லாம் வர வேண்டாம். அவுட் ஆனது மட்டும் தான் இருக்கானே. நான் ஜீவாக்கு 2 பால் 3 பால் தான் கீப்பிங்கயா. संजा நீங்க எடிங்க எனக்கு சொல்றியா நம்ம டீம் பாய் साठ संजा ஐயோ संजा बैटिंग சொன்னேன்ல பால் பண்ண அடுத்த பால் காட்றானே. संजा அடுத்த பால் டாட் வெச்சுக்கிங்க குருன்னு ஒரு संजा டாட் எப்ப நிக்கிறியா நீ. ஆமா संजा இப்படி பண்ண அவுட் பண்ணி விட்டாங்க நீ அவுட் பண்ணி விட்டடா. சஞ்சித் டாட் எப்ப நிக்கிற ஏய் संजा ரெடி பால் வெயிட் பண்ணி அடி. साठ संजा டேய் संजा बैटिंग बैटिंग 4 यो बैटिंग यो संजा சூப்பர் ப்ரோ. சிங்கிள் கோச்சா
பேட்டிங் செஞ்சா பேட்டிங்கா பாய் பேட்டிங்கா செஞ்சா எவ்வளோ ஸ்கோர் கவுதா 2-4 சூப்பர்யா 2 ஓவருக்கு 48 டார்கெட்டு இப்போ 24 பேட்டிங் செஞ்சா ஐயோ வெறுன்னு எத்துவாயா கமான் சாட்ரா டே செஞ்சா ஓடியா செஞ்சா டேய் கேட்ச் புடிச்சிட்டான்டா டேய் தம்பி சூப்பர்ரா சூப்பர் ப்ரோ இத்தனை நேரம் சாவிக்கு அதை ஆடுறதே சாவிக்கு தான் கமான் பாய் காட்டடி கைதான் கவுதா ஐயோ 24 25 27 சாட்ராடே பேட்டிங்டா சிக்ஸியா சூப்பர் ப்ரோ கமானியா 33 ஒரு 6டா 33 6 எவ்வளோ ஆச்சு 30 அவன் 2 கணக்கு இல்லைண்ணா ஜீவா ஆமாண்ணா அப்படின்னா அவன் அதுக்கு முன்னாடி அடிச்சாச்சுண்ணா கொடுத்ததே 2 6 தான் ஃபீல்டிங்கே வரலடா பாலே பவுண்டரி அப்படியேண்டா பால் போடுறீங்க அண்ணா அங்க இந்த மேட்ச் ஃபயர்ல இருக்கு நான் ஃபீல்டிங்கே வரலண்ணா 39 43 ஆச்சு 43 கமானியா வைட் 44 நல்லா பல்ல 44 8 48 மேட்ச் வின்னிங் பேட்டிங்கே கேப்டன் பால் பவுண்டரி செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாச்சு அப்படியே வின்னிங் ஃபர்ஸ்ட் தான் கௌதம் ஜிஷ்ணு ஓப்பனிங் இறங்கிறாரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஓகே 7 ஓவர் மேட்ச் செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க விறுவிறுப்பா தோத்த டீம் ஃபயரில் இருக்கிறாங்க நம்ம என்றைக்குமே ஃபயர் தான் சிங்கிள் பால் பவுண்டரி கமாண்டரா கயிறு பேட்டிங்க கேப்டன் சிக்ஸாண்ணா ஓகேண்ணா பேட்டிங்க கேப்டன் கேட்டுக்கலண்ணா ஓகேண்ணா 10-11 ஜீவா ஸ்கோரு எவ்வளோ கணக்கு வச்சுக்கிட்டா ஓ சிங்கிள் ஐயோ அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சாச்சியா சரியா போச்சு போ
ஸ்கோர் 11. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சு. செகண்ட் ஓவர் விஜயகுமார். செகண்ட் பால். பேட்டிங் ஏ 2 அடிச்சிக்கிறா டே கவனிச்சா. வாடா நீ வந்துரு. 15 ஸ்கோர். பேட்டிங் ஐயோ அவன் ரெடி ஆயிட்டானாங்க. 17. ஏ ஸ்கோர் எவ்வளோ ஜீவா தெரியாது. அதாவது ஸ்கோர் 17. 17. டே ஜீவா கம்முனுடா டே. ஜீவா நல்லா ஃபயரில் இருக்கிறாங்க. காட்டுவாடகை அப்படியே. அவுட்ரா தம்பி பால்ரா. போடா இசா. 18 கணக்கு வச்சுக்கியா. 18. 19. ஐயோ சாரிடா ஜீவா. 6 சாரி 4. பேட்டிங் சாரிடா. இன்னொரு பால் ஆடுறாது மாதிரி. 18. 22. அவ்வளவுதான். ஆடவே இல்லை. நீதான் இப்ப தேவையில்லாத பால் கொடுத்த. 4th ஓவர். அவ்வளவுதான் கேட்ச். அங்க அவ்வளவுதான் பாய்தா. அன்னைக்கு போகும்போது பாய் கை செவப்பாகல. 23 24 ஆச்சு. அழுதிய ஜீவா நிக்காதா. நீ அவ்வளவுதான் கேட்ச் விட்டுருவாரு அவரு. போ நீ வாடா. சரி வாடா ஜீவா. ஏன்னா நின்று ஜீவா நின்றுட்டுக்காத. அடிச்சுட்டு நின்றுக்காத. 24 25 26 27. சரி சாட்ரா. இது சாட்ரா. தடுத்துட்டா காட்டடிக்க இரு. கமாண்டா இப்போ ஓடிவா. ஆடங்க 10 வாட்டி. 28. சாட்ரான கேப்ல போய்க்கிறா. அழுத்திங்கடா. 4 இல்ல. ஓகே 30. பேட்டிங் பை. ஆண்டா ஜியோ நல்லா மீட் ஆகல இந்த பால். ஃபீல்டிங் அற்புதமையா. போட்ட 5வது ஓவர். 31. போடா அடுத்த பால் வெளியே போகுது. போடா ஜீவா நீ அக்கறையே ஒன்றும் கேட்க வேண்டாம் போ. கௌதா பார்த்தாடு. கமான் சாட்ரா பாய். சாட்ரா பாய். 6 வெல் பேட்டிங்டா பாய். பேட்டிங்டா கௌதா. கமான்டா பாய். பேட்டிங்டா பாய். கமான்டா பாய். பேட்டிங்டா. சாட்ரா பாய். ஆனா
பவுண்டரிடா பை. பேட்டிங்கடா 37-41. அல்ல யாரு கிடைக்கிற என்ன அன்னைக்கு எதாவது தெரியாம பேசிட்டாவ. 42. பாய் சொன்ன மாதிரி பாய். பேட்டிங்கா கவுதா பாய் 42. முடிச்சுடுறா. கமாண்ணா பிரகாஷ்ண்ணா 42. ஓகே ப்ரோ. நல்லாவே பல்லடே நாய. ப்ரோ மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. வாழ்றா சோட்டா. நான் கம்மாண்ணா பிரகாசண்ணா விட்டுறாதுண்ணா. ஸ்கோர் 46. கமானியா இன்னும் லாஸ்ட் 2 ஓவரையா? லாஸ்ட் 2 ஓவர். கமாண்டா ஜீவா. டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜீவா. ஸ்கோருக்கு நீ ஆடுறா. நீ அடிச்சா எக்ஸ்ட்ரா 2 தான் அடி. ஒன்றும் பண்ண முடியாது. 6 பேட்டிங்கா ஜீவா. லாஸ்ட் பால் தானே கூப்பிடுறேன். நானும் அப்படிதான் பாரு. இந்த சைடு ஒண்ணுல பாரு ஓடிக்கலாம். நல்ல ஓவர் தான். 7 ஆச்சு. யார் இல்லடா. ஜிசா நீ அழுத்திக்கோ. ஜீவா வாடா. 4 பவுண்டரிடா. காலச்சு தட்டி விட்டான்டா. ஃபீலிங்டா தம்பி. மாம்ஸ் கமான் மாம்ஸ் சொன்னா 45ல இருந்து 7ல இருந்தா. ஓகே இப்போ 55. நான் வயசுல மூத்தவர் சொன்னா சரின்ட்டு போனா. சாதா கேட்ச் யாரும் தெரியல. நோரன் எதுக்கு ரிஸ்க்னு சொல்லி விட்டுட்டாருண்ணா. ஜீவா அடிச்சா பரவாயில்ல. போ நல்ல பாலா. அடிக்கவே மாட்டேறாங்க இவ. ஏய் ஜிசா அழுதி வாடா ஜீவா. ஓவர் முடிஞ்சா? மொத்தம் 58 டார்கெட். அப்பனா 58 61. சாரி கம்மியா சொல்லிட்டு இருக்கறடா. 61 டார்கெட். எங்க 2 மேட்ச் முடிஞ்சுங்க. கொம்பா நீ டிராப் பண்ணிடுறியாடா? வீட்டு வரீங்கடா. அது வேறையா? கயிறு வண்டி அவன் கயிறு கூட தான் வந்தோம். 2 மேட்ச் விளையாண்டா.
நல்லா மேட்ச் முடிஞ்சு நல்லா என்ஜாய்மெண்ட்டு. இப்போ கம்பெனிக்காக கூப்பிட்டாங்க, அதனால் இன்றைக்கி சண்டே வேலைக்கு போகணும். மேட்ச் வேறு பார்க்க முடியாது. ஸோ பாப்பா நைட் ஆயிடுச்சு. வேலையை முடிச்சுட்டு வரும்போது மணி 1:05 ஆச்சு. நம்ம அந்த 2 மேட்ச்சுமே ஜெயிச்சிட்டோம். டார்கெட் செகண்ட் மேட்ச் வந்து செமையாக போச்சு. அது எண்டிங் ஆக போகுது விளாகு. ஸோ அதனால் நம்ம விளையாண்ட மேட்ச் வந்து நேற்று வந்து வேறு லெவலில் இருந்தது. 2 மேட்ச் விளையாண்டோம். செகண்ட் மேட்ச் வந்து வேறு லெவல். டார்கெட் 61. கடைசியாக ஒரு நான் தான் போடணும். 6 பாலுக்கு 9 ரன் வேணும். அது எப்படியோ மேட்ச் ஜெயிச்சாச்சு டாட் பண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா ஃபஸ்ட் ஓவரில் 3 விக்கெட் எடுத்தாப்புல. கடைசி அதாவது மேட்சை ஆப்போனண்ட் ஜெயிக்கிற மாதிரி மேட்ச்சு. அது முக்கியமாக ஒரு பேட்ஸ்மேன் வேறு விஜயகுமார் ஆடிட்டு இருந்தார். அவர் விக்கெட் அழகாக எடுத்து கொடுத்து எனக்கு ஓவர் கொடுத்தாங்க. அடுத்த ஓவர் லாஸ்ட் ஓவர் நம்ம மேட்ச்சு எப்படியோ ட்ரா இல்லை 2 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சாச்சு. அதே மாதிரி இந்தியா மேட்ச் வந்து பார்த்தேன். நம்ம வந்து டார்கெட் 175 சம்திங் என்னமோ கொடுத்துருந்தோம். அவங்க 114 நம்ம ஆல் அவுட் பண்ணியாச்சு. திலக் வர்மாவில் ஃபஸ்ட்டு பாலே என்னமோ விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம அவ்வளோதான். இந்த விளையாட முடிஞ்சது. நம்ம அடுத்த சண்டே சீரீஸில் பார்க்கலாம். நம்ம அவ்வளோதான், கம்பெனி கிளம்பியாச்சு. சரி ஓகே கைஸ், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோவை பிரதர். ஓகே கைஸ்.